புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தாம்பரம் மாநகராட்சியில் அனைத்து பணிகளையும் சிறப்புற செய்து வருவதாக மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையின் மகளிரும் மக்களாட்சியும் தொகுப்புக்காக அவருடன் செய்தியாளர் சாந்தகுமார் நடத்திய நேர்காணலை காணலாம். ஏன்னா நம்மளுடைய தலைவர் அவர்களுடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் எந்தவித நெருடல்களுமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா 50% இடஒதுக்கீடுகளை பெண்களுக்காக கொடுத்து எங்களை சுதந்திரமாக செயல்படுத்த நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் பல்வேறு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நாங்கள் எல்லாமே முழுமையாக இங்கே செயல்பட்டு இருக்கிறோம். எந்த ஒரு நெருடலோ இடர்பாடுகளோ எங்களுக்கு கிடையாது. எல்லா பகுதியிலும் உள்ள மக்களை நானே தனிப்பட்ட முறையில் சந்தித்து, ஏன்னாக மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டு தாம்பரம் புதிய மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டது. 5 ஊராட்சிகள் 5 நகராட்சிகள் இணைக்கப்பட்ட போது பல இடங்கள் புது இடங்களாக தான் எனக்கு இருந்தது. பல மக்களை சந்திக்க வேண்டியிருந்தது. மக்களுடைய கோரிக்கைகள் பலவிதமாக இருந்தது. ஒரு சில இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனைகள் இருந்தது. ஒரு சில இடத்துல குடிநீர் பிரச்சனைகள், சில மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத பகுதிகள், இது போல பல பகுதிகள் இருந்தது. அங்குள்ள மக்களை சென்று அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை கிட்டத்தட்ட 80% கோரிக்கைகளை நாங்கள் இன்று நிறைவேற்றிருக்கிறோம். தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சாலை பணிகள் நாங்கள் 85% விழுக்காடு அனைத்து சாலைகளிலுமே சாலை ரீலே பண்ணியிருக்கிறோம். அதை தவிர்த்து நிறைய இடங்களில் பேட்ச் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறோம். சாலையை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் மாநகராட்சி வெற்றிகரமாக எல்லா இடத்துலையுமே செயல்பட்டு இருக்கிறோம். LED விளக்குகள் நான் மேயராக பொறுப்பேற்ற போது போட்ட முதல் கையெழுத்தே தாம்பரம் மாநகரம் முழுவதும் LED விளக்குகள் வர வேண்டும் என்பதற்காக தான். அந்த LED விளக்குகளும் இன்று வெற்றிகரமாக போடப்பட்டு எல்லா பகுதிகளுமே ஒளிமயமாக காட்சி அளிக்கின்றது. சிறந்த மாநகராட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பணிகள் நம்ம சிறப்பாக செஞ்சாலும் அந்த மாநகராட்சி 2வதாக அங்கீகரிக்கப்பட்டதை பற்றி சொல்லுங்க. தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் தான் நான் அவர்களை என்னைக்குமே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டு பல்வேறு 5 மாநகராட்சியில் இணைக்கும் போது நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் அளவு அவர்களுடைய வேலைகள் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வார்டுக்கு 2 பேர் 3 பேர் இருந்தார்கள். அவர்களை இன்னும் கொஞ்சம் அவர்களை இன்சிக்ஸ் பண்ணி அவர்கள் செய்த வேலைகள் தான் தூய்மையில் தாம்பரம் மாநகராட்சி முதல் இடத்துலையும், வரி கலெக்ஷனில் நம்மளுடைய மாநகராட்சி முதல் இடத்துலையும், அதை தவிர்த்து பல்வேறு அரசு நலத்திட்டங்களை நம்மளுடைய மாநகராட்சி முன்னெடுத்து பல்வேறு திட்டங்களை நம்ம விரைவாக செயல்படுத்தி கொண்டிருந்ததுனால தான் நம்மளுடைய மாநகராட்சிக்கு 2ஆம் பரிசு தமிழகத்தில் வழங்கப்பட்டது. அதை தவிர்த்து அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் பல்வேறு நலத்திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், பெண்களுக்கான அந்த திட்டங்கள், அது தவிர்த்து நம்மளுடைய 6000 மழை வெள்ள பாதிப்புகள், இது போன்ற பல்வேறு திட்டங்களை நம்மளுடைய மாநகராட்சி அதிகாரிகள், நம்மளுடைய ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு எல்லாருமே முழுவீச்சில் இறங்கி இந்த வேலைகளை நம்ம செய்திருக்கிறோம். தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு கொடுத்திருக்கிறாரோ திட்டங்களை நம்மளுடைய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு நம்மளுடைய மாநகராட்சி தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது. பெண் மேயராக நம்ம மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக எந்த அளவில் முன்னுரிமைகள் வழங்கப்பட்டு வருகிறது, நீங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கீங்க? பெண் மேயர் மட்டுமல்ல, நம்மளுடைய மாநகராட்சி ஆணையாளரும் கூட பெண் தான். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே பெண்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறத தவிர்த்து பெண்கள் தான் எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களிலும் நம்மளுடைய டிபிசி ஒர்க்கராகட்டும், அனிமேட்டராக இருக்கட்டும், நம்மளுடைய கேஷியர்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே பெண்கள் தான் அதிகமாக நம்மளுடைய மாநகராட்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துருக்குறோம். எந்த ஒரு நெருடல் இருந்தாலும் எங்கள்கிட்ட நேரடியாக அவர்கள் பேசுகிற அளவுக்கு, நேரடியாக மேயரையும் ஆணையரையும் சந்திக்கிற அளவுக்கு, ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தாலும் எங்கள்கிட்ட தெரிவிக்கிற அளவுக்கு அவர்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா பெண்களுமே நம்மளுடைய மாநகராட்சியில் மிகவும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வேலை செய்துட்டு இருக்காங்க. தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தவரை அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்திருக்கிறார். மக்களிடம் நல்ல பெயர் எடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணாக தாம்பரம் மாநகராட்சி தமிழகத்தில் 2வது நிலைக்கு உயர்த்தி இருக்கக்கூடிய பெருமையும் பெற்றிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் சாந்தகுமார்.